உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 10ஆம் இடத்துல வந்துட்டு ஒரு பாவி கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலே அவங்களோட வளர்ச்சி வந்துட்டு தடையே பண்ண முடியாது. என்னதான் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு பணம் சேரவே சேராது. சூரியன், செவ்வாய், சனி இந்த பிளானட் நெகட்டிவ் பொசிஷன்ல இருந்தது அப்படின்னு கேட்டீங்கனால இதற்கான பரிகாரமா என்ன விஷயங்கள் பண்ணலாம்? ஞாயிற்றுக்கிழமை 9 to 10 சனீஸ்வர ஸ்தலத்துக்கு விடாம 48 வாரம் அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னு. தொழில் வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ஜெம் ஸ்டோன் பயன்படுத்தலாம் நல்லது? சனி நெகட்டிவா இருக்காரா, பயப்படவே வேண்டாம். ஒரே ஒரு ஸ்டோன் அக்வாமரைன் வந்துட்டு ப்ளூ வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரி மாற்றத்தை கொடுக்கும். இப்ப சூரியனுக்கு உகந்த ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபி. கணவன் மனைவி அன்யோன்யம் வேணும், எல்லாம் வேணும் அப்படின்னீங்கன்னா டர்மலின்ல வந்துட்டு பிளாக் தான் இருக்கும், கிரீன் இருக்கும். இது நீங்க கலர் பாருங்க, 9 கலரும் டர்மலின்ல கிடைக்காது. ஸோ இந்த மல்டி டர்மலின் போடுங்க, உங்களுக்கு நெகட்டிவே வராது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு பால உபாசகர் கார்த்திக் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். நிறைய ஜோதிடம் சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பதில் கூறிட்டு வரீங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் அப்படின்னாலே பண வரவு தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்புகள் இருக்கிற கஷ்டம் இருக்கும், தொழில் வளர்ச்சியே இருக்காது, ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன காரணத்தினால இப்படி ஆகுது சார்? ஆக்சுவலாக நல்ல கேள்வி மேடம். தொழிலை பற்றி நிறைய பேர் கேட்கறது கிடையாது. ஒரு மனிதனுக்கு என்ன வந்துட்டு ஜீவநாடின்னு சொல்லுவோம். என்ன ஜீவநாடின்னு கேட்டிங்கன்னா தொழில் தான். அது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சுய தொழிலாக இருக்கட்டும், ஜீவநாடி ஏன் அப்படின்னா இந்த ஜீவநாடி இருந்தால் தான் சர்வைவல் நடக்கும். மனிதனோட வாழ்க்கையை வந்துட்டு இயந்திரம். இந்த இயந்திரம் எது ஓடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம். ஸோ இதுக்கு எது முதுகெலும்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் தான். வேலை வாய்ப்பு, தொழில், சுய தொழில் எல்லாமே வந்துடும். அதில் உங்களுக்கு வியாபாரம் எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாத்துக்கும் முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தன லாபம், பொருளாதாரம், மேன்மை, வாழ்க்கை மேன்மை எல்லாருமே. ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாலே அதுக்கும் காரணம் என்னன்னா வேலை வாய்ப்பு தான். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல பொருளாதாரம் இல்லாதனாலே ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை வந்துட்டு உருவாயிடும். ஸோ இதுக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னா ஆக்சுவலாக ஜாதக கட்டத்தை பார்க்கும்போது 10ஆம் இடம் தான் வந்துட்டு தொழில் ஸ்தானம் உங்களுக்கு. ஸோ அதாவது 9ஆவதையும் கேல்குலேட் பண்ணால் முக்கியமான ஸ்தானம் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 தான். அப்போ ஒரு பழமொழியே கூட சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவி இருந்தால் வந்துட்டு நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 10ல் பாவி மீன்ஸ் பாவி கிரகங்கள். பாவி கிரகம்னா எல்லா கிரகமும் நல்ல கிரகம் தான். நம்ம அந்த பேச்சு சொல்லுவோம், நடைமுறைக்கு சொல்லுவோம், சுப கிரகம், பாவி கிரகம், அசுப கிரகம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள். நம்ம இந்த நடைமுறைக்கு சொல்லும் போது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவோம் பாருங்க. அதனால அந்த இடத்துல பாவி கிரகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி, செவ்வாய், ராகு, கேது இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு பாவி கிரகம். ஸோ 10ஆம் இடத்துல வந்துட்டு ஒரு பாவி கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கனாலே, அதுவும் சனீஸ்வரர் அப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொன்னீங்கனாலே தொழில் வந்துட்டு நல்லா இருக்கும். ஆமா, சனீஸ்வரர் வந்துட்டு 10ல் இருக்காரு, சனியோட பார்வை வந்துட்டு மற்ற சுப பார்வை குரு எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி வந்துட்டு தடையே பண்ண முடியாது. டே பை டே, மந்த் பை மந்த், இயர் பை இயர் வந்துட்டு அவங்களுக்கு growth வந்துனே தான் இருக்கும். அவங்க கீழே இறங்க மாட்டாங்க. அதே போல 10ல் வந்துட்டு நான் சொன்ன பாவி கிரகங்கள் செவ்வாய், ராகு, கேது ஒரு சில கிரகங்கள் இருந்தாலே அவங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் அந்த 10ஆம் இடம் வந்துட்டு நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னீங்கனால நம்ம பயப்பட வேண்டிய ஜீவனம். அவங்களுக்கு வந்துட்டு ஜீவனம் கொஞ்சம் கொஞ்சம் ஜீவனம் இல்லை, நல்ல அருமையான ஜீவனத்தை கொடுக்கக்கூடிய இடம் வந்துட்டு 10ஆம் இடம். அதனாலதான் ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவி இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார். அதே மாதிரி இப்போ இந்த தொழில் தடை, இந்த வேலைவாய்ப்பு தடை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மொதல் 5 வருஷம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அடுத்தவங்க எதிர்பாராத விஷயங்கள் எல்லாமே நடக்கும், ரொம்ப வளர்ச்சி அடைவாங்க. இன்னும் சில பேர்த்துக்கு மொதல் ஒரு 2 வருஷமும் 3 வருஷமும் என்னது தொழிலே இருக்காது. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணத்தினால சார்? ஆக்சுவலாக சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு 1 வருஷம் சம்பாதிப்பாங்க, 2 வருஷம் சம்பாதிப்பாங்க, 8 வருஷம் கஷ்டப்படுவாங்க. ஒரு இன்னொரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஒரு வேலையில இருப்பாங்க, அப்புறம் இருக்க மாட்டாங்க. வளர்ச்சி இருக்கும், அதுக்கப்புறம் வளர்ச்சி. ஆமா, வளர்ச்சி இருக்காது. ஆமா, என்ன காரணம் அப்படின்னா 6 மாசம் தான் இருப்பாங்க ஒரு கம்பெனில. அவங்க 6 மாசத்துக்கு மேல இருக்க முடியாது. இவங்க கேட்டீங்கன்னா சின்சியரா இருப்பாங்க, டெடிகேஷனோட இருப்பாங்க, ஸ்கில்லாம இருப்பாங்க. ஆனா இவங்களால அந்த 6 மாசம் 1 வருஷத்துக்கு மேல ஒரு பர்டிகுலர் இடத்துலயோ கம்பெனிலயா இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சஸ்டைன் பண்ண முடியாது. இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா கிரக கோளாறு தான்.
இப்போ என்ன மெயினான்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு சனீஸ்வரர், அதுக்கு அடுத்து வந்துட்டு சூரியன் செவ்வாய். இந்த கன்ஜெக்ஷன் வந்துட்டு நெகட்டிவா, ஏன்னா எல்லா பிளானட்டோட சப்போர்ட்டும் முக்கியம். இப்போ இந்த சூரியன் செவ்வாய் சனி இந்த பிளானட் நெகட்டிவ் பொசிஷன்ல இருந்தது அப்படின்னு கேட்டீங்கனால அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நிரந்தரமான நிரந்தரமான வேலையில ஜம்ப் ஆயிட்டே இருப்பாங்க. நான் இந்த கம்பெனில 5 வருஷம் இருந்தேன்ப்பா அப்படின்னு வந்துட்டு அவங்களால சொல்ல முடியாது. இதுக்கு முதல் காரணம், இன்னொரு காரணம் இதுக்கு யாருன்னு கேட்டீங்கன்னா நீச சனின்னு சொல்லுவோம். சனீஸ்வரர் வந்துட்டு நீச சனியா இருந்தாலும் சரி, சனீஸ்வரர் வந்துட்டு நெகட்டிவான பிளேஸ்ல வந்துட்டு நெகட்டிவ் கிரகம் பாசிட்டிவான பார்வை இல்லாம இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவங்க எப்பயுமே தொழிலாளியா தான் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம தொழிலுக்கும் வியாபாரத்துக்கும் சனிதான் ரொம்ப முக்கியமா சார்? ஆமா மேடம். முதல் அதாவது சனீஸ்வரர் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு 50% அவரு. அது சனீஸ்வரர் தான் தொழில் வியாபாரம் அப்படின்னு சொல்ல வரல. சனீஸ்வரர் வந்துட்டு முக்கியமான பிளே ரோல் பண்ணுவார். அதுக்கு அடுத்து அந்த இடத்துல வளர்ச்சியை யார் கொடுப்பான்னு கேட்டீங்கன்னா சூரியன் செவ்வாய். அப்ப தடைகளை கொடுக்கிறது சனீஸ்வரர். பாதிப்பா உங்களுக்கு வேலை வாய்ப்பு தடையா இருக்கட்டும், ஒரு தொழில் தடையாக இருக்கட்டும், வளர்ச்சி தடையாக இருக்கட்டும், அந்த இடத்துல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரர் தான். இப்ப சனீஸ்வரர்னா சனி மட்டும் கிடையாது உங்களுக்கு. அந்த இடத்துல ஒரு சுபகிரக குரு பார்வையோ, ஒரு சந்திரன் பார்வையோ, ஒரு சுக்கிரன் பார்வையோ இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தடைகள். ஆனா சனி வந்துட்டு ரொம்ப நெகட்டிவான பிளேஸ்ல இருந்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு விஷயமும் இருக்குல்ல சார், சில பேர் என்னதான் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு வந்து பணம் வந்து சேரவே சேராது. அதற்கு என்ன காரணம்? அதற்கும் சனிக்கும் தொடர்பு? ஆமா மேடம், கண்டிப்பா. அதாவது நம்ம சுத்தி சுத்தி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா சனி வந்துட்டு ஒரு சில லைஃப் growth, தொழில், வியாபாரம், சுய தொழில், பணவரவு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம நினைப்போம் குரு சுக்கிரன். நம்ம ஏற்கனவே ஒரு இதுல எபிசோட்ல கூட சொல்லியிருப்போம், ஒரு மனிதனோட ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க 50% 55% லைஃபை வந்துட்டு கம்ஃபர்ட்டா ஓட்டிட்டு போயிடலாம், பிரச்சனை எல்லாம் ஓட்டிட்டு போகலாம். ஆனா அந்த இடத்துல சனி கொஞ்சம் நெகட்டிவா இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரெவன்யூலாம் இருக்கும், வேலை வாய்ப்பு ரெவன்யூலாம், பட் வந்துட்டு சொட்டிங்னு சொல்லுவோம், ட்ரை காலர் ஜாப். அவங்க வந்துட்டு கண்டிப்பா, அதாவது அவங்களுக்கு அவங்களோட நிலைமையை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இயல்பு நிலைமை கிடையாது. இயல்பு என்னன்னு கேட்டீங்கன்னா வேலையை வந்துட்டு ஆத்மார்த்தமா செய்வாங்க. சனீஸ்வரருக்கு அவங்களை ரொம்ப பிடிக்குங்கிறனால அவங்களை அந்த ஸ்டேஜ்லயே வச்சுட்டு இருப்பாரு. எவ்வளவு பெரிய சயின்ஸ் பாத்தீங்களா? இது நிறைய பேருக்கு தெரியாது. இவங்களும் அடுத்த ஸ்டேஜ் போக விரும்ப மாட்டாங்க. சோ நான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கேன், மெக்கானிக்கா இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், நான் டெய்லி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த கம்ஃபர்ட் கொடுப்பாரு. சோ இந்த இடத்த வந்துட்டு வேர்வை எப்போ மனிதன் சிந்துறானோ அந்த இடத்துல வந்துட்டு சனீஸ்வரருக்கு பிடிச்சிரும். இப்ப ஹெல்த் இஷ்யூ உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஹெல்த் இஷ்யூ வரக்கூடாது, நான் படுத்த இருக்கேன், சோம்பேறித்தனமா இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்க கடைசி மட்டும் சோம்பேறித்தனமா தான் இருப்பீங்க. இதுக்கு காரணகர்த்தா யாருன்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரர். ஆமா, சனீஸ்வரர் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவார். அப்ப நீங்க வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ நல்லா இருக்கணும், நான் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, எனக்கு வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னீங்கன்னா உங்க உடம்புல இருந்து வேர்வை வந்துட்டு வெளியில வரணும். நீங்க வேர்வை வெளியில வந்தது அப்படின்னீங்கன்னா சனீஸ்வரர் வந்துட்டு ப்ளீசிங் ஆயிடுவார். உழைப்பாளியை யார் ஆதரவு கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் சனீஸ்வரர். அதுக்கப்புறம் இவர் சரியா இருந்தாருன்னா உங்களுக்கு யார் லிஃப்ட் அப் பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா சூரியன் செவ்வாய். இப்ப ரியல் எஸ்டேட்லாம் நம்ம சொல்லுவோம், ரியல் எஸ்டேட் அப்படின்னும் போது நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்க, வெறும் செவ்வாய் தான் வந்துட்டு தொழில் ஸ்தானத்தை தூக்கி விட்டுறாரு. அப்படி கிடையாது. செவ்வாய் வந்து நான் சொல்லிட்டேன், சனீஸ்வரர் தான் மேக்ஸிமம் ரோல் பிளே பண்ணுவார். செவ்வாய் வந்துட்டு ஒரு 30% அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் வளர்ச்சி. ஸோ அந்த இடத்துல சனீஸ்வரர் சரியில்லை, சூரியன் சரியில்லை, குரு பார்வை சரியில்லைன்னா செவ்வாய் அந்த இடத்துல நல்லா இருந்தா கூட செயல்படாம போயிடுவார். அப்போ சனி எவ்வளவு முக்கியமான சனீஸ்வரர் அந்த இடத்துல பிளே ரோல் பிளே பண்றாரு பாருங்க. இதற்கான பரிகாரமா என்ன விஷயங்கள் பண்ணலாம்? ஆக்சுவலா சனீஸ்வரருக்கு உகந்த பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலையில சொல்லுவோம் உங்களுக்கு, மற்ற நாள் பண்றாங்களோ இல்லையோ, சனீஸ்வரருக்கு உகந்த பரிகாரம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 9 to 10 விடாம 1 வாரம் 2 வாரம் இல்லை, அட்லீஸ்ட் குறைஞ்சது வந்துட்டு ஒரு 48 வாரமான பண்ணுங்க. மிடில் அப்படின்னு சொன்னீங்கன்னா 18 வாரமான காலையில ஞாயிற்றுக்கிழமை 9 to 10 உங்க வீட்டு அருகில இருக்க சனீஸ்வரர் சன்னிதி தனியா கூட இருக்காரு ஒரு சில கோயில்ல, புரியுதுங்களா? நம்ம பேரே கூட சொல்லலாம், தவறு கிடையாது. நம்ம காரணீஸ்வரர் கோயில்லாம் சனீஸ்வரர் தனியா தான் இருக்காரு, நிறைய கோயில்ல இப்ப சனீஸ்வரர் தனியா இருக்காரு. சோ நீங்க நவகிரகத்துல இருக்கிற சனீஸ்வரருக்கு தீபம் ஏற்றதோட சனீஸ்வரர் சன்னதியே இருக்கு ஒரு சில கோயில ஸ்தலத்துல, அந்த சனீஸ்வரர் ஸ்தலத்துக்கு விடாம 48 வாரம் நீங்க வந்துட்டு நெய் தீபம், அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா வளர்ச்சி ஏற்படும். இல்ல என்னால 48 வாரம் ஏத்த முடியாது சார், நான் ஃபாரின்ல இருந்து வரேன், வெளிநாட்டுல இருந்து வரேன், எனக்கு ஒரு ஷார்ட் டைம் தான் அப்படின்னா 18 வாரம் 9 வாரம். ஆனா கரெக்டா அந்த டைம் ஸ்லாட் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை 9 to 10 இந்த டைம் உள்ள அந்த, ஏன்னா லாங் 1.5 ஹவருங்கிறது இல்லை உங்களுக்கு, சின்ன ஹவர் கிடையாது, சஃபிஷியன்ட் டைம் டியூரேஷன் இருக்கு. ஸோ அந்த டைம் டியூரேஷன்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அதே போல உங்களுக்கு தொழில வந்துட்டு யார் முன்னேற்றத்துக்கு கொடுப்போம், சனீஸ்வரர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சனீஸ்வரர் வந்துட்டு 40 to 50% ரோல் பிளே பண்ணுவார். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்துட்டு நீங்க எஃபர்ட் போடுறீங்க, இந்த எஃபர்ட்டை யார் உங்களுக்கு ரெகக்னைஸ்
அங்கீகாரம் யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன். ஸோ சூரியன் வந்துட்டு வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒரு மனுஷனோட growthக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதனால தான் ஒரு பேர் வந்துட்டு பிரைம். பிரைம் பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சூரியன் நம்பர் 1. அந்த அரசு வேலைக்குலாம் சூரியன் தான் ஆமா ஆமா அரசு வேலைக்கு நீங்க நல்ல அருமையான கேள்வி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த சாப்டர்ல இன்னொரு வாட்டி சொல்றோம். அரசாங்க வேலைக்கு உங்களுக்கு வேண்டும், அரசாங்க கான்ட்ராக்ட் எடுக்கணும், அரசாங்க அனுகூலங்கள் வேணும், பேங்க் லோன் வேணும்னா 3 கிரகங்கள். ஃபர்ஸ்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல சனி வரமாட்டாரு. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் சனி வருவார், லாஸ்டா தான் வருவார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சூரியன், செகண்ட் செவ்வாய், 3வது தான் சனீஸ்வரர் வர்றாரு அந்த இடத்துல. அரசாங்க அனுகூலங்கள், கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், கவுன்சிலர், அரசியல் தலைவர்கள், அரசியல்ல வந்துட்டு பெரிய நிலைக்கு வரணும், நீங்க உச்ச பதவிக்கு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு யாரோட துணை முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனோட துணை. இந்த இடத்துல சூரியன் தான். அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம். உங்களுக்கு சனீஸ்வரர் வந்துட்டு பேஸ்மெண்ட் தான். உங்களுக்கு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் பேஸ்மெண்ட் நல்லா இருந்தாலே போறோம் மேடம். ஸோ நீங்க சனீஸ்வரரை ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் பண்ணுங்க. பேஸ்மெண்ட் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சூரியன் வந்துட்டு உங்களுக்கு ரெகக்னைஸ் அங்கீகாரம் வந்துட்டு கொடுத்துருவாரு. சூரியன் வந்துட்டு பிரைம். ஸோ சூரியன் அரசாங்க அனுகூலங்கள், வேலை வாய்ப்பு, மனித ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், வார்டு மெம்பராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், முதல்வராக கூட இருக்கட்டும், சூரியன் வந்துட்டு அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நீங்க எந்த ஜாதகம் வேணா அனலைஸ் பண்ணிக்கலாம். அவங்க சூரியன் வந்துட்டு ஃபேவரா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சூரியன், நெக்ஸ்ட் சனி, செவ்வாய், 3வது சனி. இந்த 3 பிளானட்ல 2 பிளானட் இருந்தாலே உங்களுக்கு அரசாங்க வேலை 75% கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்து லாஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். நீங்க இப்போ சனி நம்ம சொன்னோம், சனி வந்துட்டு பிளாட்ஃபார்ம் ரெகக்னைஸ் கொடுக்கறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன். உங்களுக்கு இந்த ரெகக்னைஸ் கொடுக்கறத நீங்க சேஃப்டி நீங்க கேட்டீங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க சார் சேர்த்து வைக்க முடியல, அதை யார் உங்களுக்கு அந்த இடத்துல சேஃப்டி பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் தான். 1க்கு 2 வீடு, கணவன் மனைவி உறவு, அந்யோன்யம். ஒரு இடத்துல எப்போ அந்யோன்யம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல யார் உங்களுக்கு சேஃப்டி எல்லாமே செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய். அதே போல சுக்கிரன் நான் சொல்லியிருப்பேன். சுக்கிரன் நல்லா இருந்தாரு அப்படின்னா போறோம் சேவிங்ஸ். வீட்டுல வந்துட்டு உங்களுக்கு 4வது பிளானட் எதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்களோட ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா அவங்க வீடு வந்துட்டு எப்பயுமே லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். லக்ஷ்மி கடாட்சத்துக்கு குறைவு இருக்காது. நீட்டா வச்சிருப்பாங்க வீடை. நீங்க வேணா வீட்டுல வந்துட்டு 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேர்ல ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்லா இருந்தா போறோம், யூ ஓன்ட் பிலீவ், அந்த வீடு வந்துட்டு லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். எவ்வளவு பவர் பார்த்தீங்களா சுக்கிரனுக்கு? ஏன் அப்படின்னா அந்த இடத்த வந்துட்டு தூய்மையா வச்சிருப்பாங்க. தூய்மையின் இருப்பிடம் தான் தேவதையின் இருப்பிடம். துர்சக்தியே வராது. ஸோ அந்த மாதிரி நம்ம வெளிநாட்டுக்கு போகிறவங்க நிறைய பேர்த்தோடைய ஸ்டோரி நம்ம கேட்டிருக்கோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் நிறைய சம்பாரித்து சொந்த ஊரில் வீடு கட்டினது, நல்லா வந்து ஃபினான்ஷியலாக டெவலப் ஆனது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போய் மாட்டிக்கிட்ட ஒரு கதையும் இருக்குது. இதெல்லாம் எந்த கிரக அமைப்புனால அப்படி? இப்போ என்ன அப்படின்னீங்கன்னா ஆக்சுவலாக நீங்கள் லா காரிங் அப்படின்னீங்கன்னா ராகு கேது கூட நெகட்டிவ் பிளானட் இருக்குது மேடம். வயலேட்டிங் த ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது அப்ளிகேபிள் ஆகாது. சிலருக்கு வந்துட்டு சாகரம் மட்டும் பிளானட் வந்துட்டு அப்ளிகேபிள் ஆகாது, ஆக்டிவ் ஆகாது. நீங்க சொல்லலாம் சார் ஜாதகம் ஏன் சார் ஒரு கோயில் வாசல்ல, ஏன்னா கிண்டலே பண்ணுவாங்க, கோயில் வாசல்ல இருக்க ஏன் பிச்சைக்காரன் இன்னும் பிச்சை எடுத்துட்டு இருக்கான், புரியுதுங்களா? அந்த இவர் ஏன் அப்படியே சித்த பிரம்ம பிச்சை சுத்திட்டே இருக்காரு, எக்ஸம்டட். அவங்களுக்கு வந்துட்டு கிரகங்கள் வந்துட்டு வேலை செய்யாது. ஷோ நம்ம இப்ப பரிகாரம் சொல்றோம் பாருங்க, பரிகாரம் ஸ்டோன் நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் ஸ்டோன் சொல்ல மாட்டேன், தேவையானவங்களுக்கு மட்டும் ஜெம்ஸ் சொல்லுவேன் நான். நவரத்ன கற்கள் இங்கிலீஷ் ஸ்டோன்ஸும் சொல்லுவேன். கல்லு வந்துட்டு 2000 கல்லு இருக்கு மேடம், 200 கல்லு இருக்கு மேடம், நான் 60 கல்லு கொடுக்குறேன் மேடம். புரியுதுங்களா? அப்ப ஜெம்ஸ் பாருங்க, ஜெம்ஸ் வந்துட்டு ஒரு மனிதனோட வாழ்க்கையை வந்துட்டு மாத்தாது, ஆனா ஒரு ஊன்றுகோல் ஆட்டம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க அவங்க சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ராகு கேது இருக்காங்க பாத்தீங்களா? இந்த ராகு செவ்வாய், ராகு சனி, கேது சனி, குரு ராகு, குரு சனி. ஸோ இது போல அமைப்பு நெகட்டிவ் பிளானட், அதாவது பாசிட்டிவ் பிளானட் கூட நெகட்டிவ் ஒரு சிலதெல்லாம் இருக்கும். ராகு செவ்வாய்லாம் டஃப்பான விஷயம். ராகு சனி. ஸோ இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாயும் கூட சேர்ந்துருவாங்க. ராகு சனி செவ்வாய் எல்லாம் மாட்டிடுவாங்க. அப்போ நீங்க வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் இவங்களுக்கு அரசாங்க தண்டனைகள். இவங்க போனாங்கன்னா இந்தியா வரவே மாட்டாங்க. சிலருக்கு இந்த இடத்துல வந்துட்டு சனியும் நெகட்டிவ் பார்வை பார்த்துட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு தூரதேசத்தில் அவங்க அதை சொல்லக்கூடாது, ஒரு துர்மரணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல கூட ஏற்படும். அதே போல அங்க நீங்க சொல்லுவீங்க ஒரு சில பிரச்சனையில மாட்டிப்பாங்க, அங்க சிறைவாசம் ஏற்படுறாங்க.
இந்த ராகு செவ்வாய் வயலேட்டிங் தி ரூல்ஸ். ம்ஹும். புரியுதுங்களா? சனி செவ்வாய் ஏதாவது இந்த பிளானட் இருந்தா இப்படி ஆயிடுவாங்கன்னு கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரு வந்துட்டு இந்த இடத்துல தான் குரு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவார். ஆக்சுவலா குரு இருக்கிற இடத்தோட பார்க்கிற பார்வைக்கு தான் கோடி நன்மை, ஆமா. பவர் ஜாஸ்தி. குரு மட்டும் கிடையாது, சுக்கிரனுக்கு அந்த பார்வை இருக்கு, சந்திரனுக்கு. ஆனா யாருக்கு முதல் அந்த இடத்துல இதுன்னு கேட்டீங்கன்னா குருவுக்கு தான். ம்ஹும். புரியுதுங்களா? அவருக்கு தான் சுபகிரக பார்வையில யார் உச்சமானவர் 100% கேட்டீங்கன்னா குரு. 70% தான் சுக்கிரன் சந்திரன் அவங்க எல்லாம் வருவாங்க. ஆனா குரு அந்த இடத்த பார்த்தாரு அப்படின்னீங்கன்னா அவங்களால அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஆனா பெரிய லெவல்ல வந்துட்டு பொருளாதாரம் ஐட்டம் ஆனா சிக்கல்ல மாட்ட மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல அவங்க போயிட்டு அந்த இடத்துல சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு பிளானட் இந்த செவ்வாய் கூட சனி கூட இவங்க கூட ராகு கேது கன்ஜெக்ஷன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ராகு கேது வந்துட்டு ஒரு சில பிளானட்டோட கன்ஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நிம்மதினா அயல்நாடு போயிட்டு தூரதேசம் போவாங்க. ஏன்னா தூரதேசம் வெளிநாட்டு வருமானங்கள், வெளிநாட்டு சம்பந்தமான தொழில்கள், வெளிநாட்டு பொருட்களால உங்களுக்கு வந்துட்டு முன்னேற்றம். ஐடி ஃபீல்ட்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃபாரின் தான், கார்பரேட் கம்பெனிஸ். இதுல ரெவன்யூ எது வரும்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் ராகு கேது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ராகு கேது உங்களுக்கு நெகட்டிவா இருந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா நீங்க வெளிநாட்டு போனீங்கன்னா கூட சம்பாதிப்பீங்க. ஆனா இந்த பணம் இங்க முழுசா வந்து சேருமா அப்படின்னீங்கன்னா சேராது உங்களுக்கு. அப்படி வந்ததுன்னா கூட இங்க விரயமாயிடும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு கேதுவோட நெகட்டிவ் பிளானட் தான். அதுக்கு வயலேட்டிங் தி ரூல்ஸ் அப்படி என்ன அப்படின்னீங்கன்னா இவங்க வந்துட்டு நல்லா போயிட்டு இருப்பாங்க. சிலருக்கு வந்துட்டு பிளானட் வந்துட்டு ஆக்டிவே ஆகாது. ஒரு சில பிளானட் ஆக்டிவ் ஆகாம இருக்கிறது நல்லது. இப்போ எக்ஸாம்பிள் சொன்னேன், ராகு செவ்வாய், ராகு சனி, கேது சனி, செவ்வாய் ராகு, இந்த பிளானட் எல்லாம் சிலருக்கு வந்துட்டு ஆக்டிவே ஆகாம இருக்கட்டும், ஆவரேஜா லைஃப்பை ஓட்டுவாங்க. இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அபரிதமான ஆசை வரும் இவங்களுக்கு. இந்த ராகு வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பேர் ஆசை காட்டின்னு பேர். ஸோ அவர் டெம்ப் பண்ணுவார் செவ்வாய் கூட சேரும்போது. பிளட் இவர் விகரஸ். அப்போ இது போல இருக்கும்போது அவங்க ஃபாரின்லாம் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த இடத்துல தேவையில்லாம ரூல்ஸ், வயலேட்டிங் ரூல்ஸை வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு எதனா ஒரு சின்ன விஷயங்கள் பண்ண போவாங்க. அப்போ அந்த இடத்துல லாக் ஆகிடுவாங்க. ஓகே சார், தொழில் ரீதியான நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ தொழில் வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஜெம்ஸ்டோன் பயன்படுத்துறது நல்லது? ஆமாம் மேடம், சனீஸ்வரர் நம்ம சொன்னோம். சனீஸ்வரருக்கு உகந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நீலம் சொல்லுவாங்க நிறையா. நீலத்தோட தொழில், வியாபாரம், வியாபார வளர்ச்சி, தடங்கல்கள், முன்னேற்றம் இல்லை சார், நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன், ஒரு தொழில் தடங்கினேன் சார், 10 வருஷமா இருக்கு, கடன் தான் வாங்கிட்டு இருக்கேன், கடன் அடையலை, தொழிலில் முன்னேற்றமே இல்லை, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, 20 வருஷமா அந்த கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் வந்துட்டு 6 மாதத்துக்கு ஒரு கம்பெனி மாறினே இருக்கேன் சார், நிரந்தர தொழில், நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருவாயில் வந்தாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது சார் அப்படின்னீங்கன்னா சனீஸ்வரருக்கு எல்லாம் சொல்லுவாங்க. நீலம் வேண்டாம். புரியுதுங்களா? அக்வாமரின் ஒரு ஸ்டோன் விற்கும். அக்வாமரின் நீங்க போடுங்க. சனீஸ்வரருக்கு வந்துட்டு அக்வாமரின் வந்துட்டு ப்ளூ வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரி மாற்றத்தை கொடுக்கும். சனீஸ்வரர் யாரெல்லாம் சனீஸ்வரர் வந்துட்டு பிளானட்ல ஜாதகத்துல சுயஜாதகத்துல நெகட்டிவா இருக்காங்களோ, அது ஏழாடு சனியா இருக்கட்டும், அஷ்டம சனியா இருக்கட்டும், அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும், எந்த சனீஸ்வரரா வேணா இருக்கட்டும், இல்ல உங்க பிளானட் ஜாதகத்துல பிளானட் சனி நெகட்டிவா இருக்காரா, பயப்படவே வேண்டாம். ஒரே ஒரு ஸ்டோன், சனீஸ்வரரோட அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களை வந்துட்டு வாழ்க்கையில முன்னேற்ற பாதை, தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம். இப்ப நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க, கடை வளர்ச்சியே இல்லை, வளர்ச்சி முன்னேற்றம். இதுக்கு எல்லாருக்கும் உகந்த ஒரே ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அக்வாமரின். இந்த ஸ்டோன் நல்லா இருக்கும். அதே போல நீங்க அடுத்து என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம சொன்ன பேஸ்மெண்ட் தான் சனீஸ்வரர். அடுத்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல சார், ரொம்ப வருஷம் வேலை செய்யறேன், ஆபீஸ்ல வந்துட்டு அங்கீகாரம் கிடைக்கல, வீட்டுல என்ன மதிக்க மாட்டேன்றாங்க, தொழில எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை, ஸோ பேங்க்ல லோன் வாங்குறாங்க, என்னால் கரெக்டாக கிடைக்கல, எனக்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். இதுக்கு யாரு கேட்டிங்கன்னா சூரியன் தான். இப்போ சூரியனுக்கு உகந்த ஸ்டோன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூபி. ஃபர்ஸ்ட் ரூபி தான், மாணிக்கம். நல்ல மாணிக்கமா போடுங்க. நீங்க கேட்டீங்க ஏற்கனவே ஸ்டோன்ல வந்துட்டு என்ன அப்படின்னு. ஸ்டோன்ல இன்னைக்கு விற்கிறது பூரா ஆப்பிரிக்கன் ரூபி, அடுத்து பேங்காக் ரூபி. இது ரெண்டும் வாங்காதீங்க, கொஞ்சம் சீப்பு தான், 2000-4000 தான் ஆப்பிரிக்கன் ரூபி, பேங்காக் ரூபி. தயவு செஞ்சு வாங்காதீங்க. இது எல்லாமே வந்துட்டு லேப்ல கிரியேட் பண்றது. நீங்க 20,000 ரூபாய்க்கு விற்பான். நம்ம ஃபேமஸ் ஜுவல்லரிலையும் அதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறான் எல்லாருக்கும், ரூபின்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அ ரூபி. எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ரூபி வந்துட்டு பர்மா ரூபி வாங்க, வாங்குறீங்களா, டெஸ்ட் போட்டுடுங்க. நீங்க நம்ம வந்துட்டு யானை வாங்குறோம், அங்குசம் வாங்குறதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இப்போ குட்டி பர்மா ரூபினா ஒரு 5,000 ரூபாய், 8,000 ரூபாய், 10,000 ரூபாய் நல்ல ரூபி. பர்மா ரூபி போட்டீங்கன்னா
100% உங்களுக்கு வாழ்க்கையில வந்துட்டு முன்னேற்றம் ஏற்படும். அதே போல வீட்ல வந்துட்டு ஒருத்தரான ரூபி யூஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னேன், ரூபி வீட்ல ஒருத்தங்க போட்டாங்கன்னா அவங்க கண்ட்ரோல்ல வீடு இருக்கும், மேன்மை அடைவாங்க, அனுகூலங்கள் கிடைக்கும், வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி. ஏன்னு கேட்டீங்கன்னா பிரைம் சூரியன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நான் திருப்பியும் சொல்றேன், ஆப்பிரிக்கன் ரூபி பேங்காக்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பேங்காக் ஆப்பிரிக்கன் ரூபியும் 4000 சும்மா கிடையாது, அதுவும் 5000 6000 ஏமாத்துறாங்க. பர்மா ரூபி போடுங்க, சின்னதா போடுங்க. பர்மா ரூபி எல்லா இடத்துலையும் கிடைக்குது, கிடைக்காமலாம் கிடையாது. ஏமாறாதீங்க. 40,000 50,000 கொடுத்து 6000 5000 7000 8000 பர்மா ரூபி கிடைக்கும். நீங்க அதே போல நீங்க ஒரு சில ஸ்டோன் ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் வாங்கும்போது தயவு செஞ்சு ஒரு இதை வந்துட்டு என்னோட நேயர்களுக்கு ஆதன் மூலியமா சொல்லிக்கிறேன், ஒரு விண்ணப்பம் உங்களுக்கு, இது ஒரு இதுன்னு கூட நான் கேட்டுக்கிறேன். ஒரு டெஸ்ட் போட்டுருங்க. சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் பெரிய ரேட் கிடையாது, 350 ரூபா தான் ஸ்டாண்டர்ட் லேப். நல்ல பெரிய லேப்ல போட்டிங்கன்னா 400 ரூபா தான் சர்டிஃபிகேட். ஸோ அதில் ரூபி வந்துட்டு நேச்சுரல்னு வரும், புரியுதுங்களா? ஈட்டர்னு வந்துடும். ஈட்டர்னா டூப்ளிகேட், லேப்ல இட்ஸ் லேப் கிரியேட்டட் திங். நம்ம ஆன்லைன்ல வாங்குறோம் பாதி ஸ்டோன், பிரிஸ்டியஸ் ஸ்டோன் பூரா நீங்க ஆன்லைன்ல வாங்குவீங்க. இது மூலியமா நான் சொல்லிக்கிறேன், அந்த ஆன்லைன்ல வாங்குற பாக்ஸை கீழே பாருங்க, குட்டியூண்டா போட்டுப்போம், இட்ஸ் அ லேப் கிரியேட்டட் அலெக்சாண்ட்ரேட். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுல போட்டிருப்பான். ஆனா நீங்க பார்க்கும்போது அந்த டீடைல்லாம் அதுல போட மாட்டோம். லேப் கிரியேட்டட் வாங்காதீங்க, இட்ஸ் ஆர்டிஃபிஷியல். கல்ச்சருக்கும் நேச்சுரலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இப்போ கல்ச்சர் டைமண்ட் வந்துடுச்சு, இட்ஸ் நாட் அ டைமண்ட். அவங்க லேப்ல தான் கிரியேட் பண்றாங்க. டைமண்ட் கொடுக்குற வேலை அது பண்ணும், கலர் வரும், வேலை பண்ணாது, கலர் வரும், அது எல்லாமே பிரதிபலிக்கும், ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், இண்டக்ஷன் வந்துடும், ஹார்ட்னஸ் வந்துடும். பட் அது அதோட ஃபங்க்ஷனிங் பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெட் ஸ்டோன். ஸோ அது போல் ரூபி வந்துட்டு பர்மா ரூபி வாங்குங்க. உங்களுக்கு சூரியனை உங்களுக்கு வந்துட்டு ப்ளீஸ் பண்ண ரூபி தான் தி பெஸ்ட். உங்களுக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கலாம், அரசாங்க அனுகூலங்கள், கான்ட்ராக்ட், அது போல விஷயங்கள் சின்ன சின்ன உங்களுக்கு அந்த பொலிட்டிக்கல்ல இருக்கிறவங்க அடுத்த லெவல் உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும் ரூபி போட்டிங்கன்னா. அடுத்து லாஸ்ட் நம்ம சொன்னோம், லாஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். செவ்வாய் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணா கூட அந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக யார் உட்கார வச்சிருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான். செவ்வாய் வந்துட்டு பிளட்டு. இப்போ சூரியன் வந்துட்டு சனீஸ்வரன் வந்துட்டு மந்தக்காரகன், சூரியனும் கோவக்காரகன். இவங்க 2 பேரும் இருந்தா கூட உங்களை யார் ஆக்டிவா வச்சிருப்பா? தொழில் ஸ்தானமா இருக்கட்டும், தொழிலுக்கு யார் முக்கியம்? சுறுசுறுப்பு. புரியுதுங்களா? சனீஸ்வரர் உங்களை உட்கார வச்சிருப்பார். சனீஸ்வரர்கிட்ட என்ன கெட்ட பழக்கம் அப்படின்னீங்கன்னா, நீங்க நெகட்டிவா இருந்தீங்கன்னா he will support you. நெகட்டிவ் மீன்ஸ் என்ன? நீங்க சோம்பேறியா இருப்பீங்க, படுத்துனே இருப்பீங்க, நீங்க தூங்கறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். if you are active he will support you. சனீஸ்வரோட அது நேச்சர். அது நீங்க எப்பவுமே பிரிஸ்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வரர் பிரிஸ்கா மேல 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 growth கொடுப்பார். நீங்க சோம்பேறியா இருந்தீங்கன்னா இன்னைக்கு 2 ஹவர் தூங்கி 4 ஹவர் தூங்க வைப்பார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா சூரியன் அடுத்து யார் உங்களை கம்ஃபர்ட்டா வச்சிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட். மனிதனுக்கு பிளட் சர்க்குலேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், கரெக்டா? அப்ப இந்த பிளட்டுக்கு யார் அதிபதி? செவ்வாய். ஸோ இது எல்லாம் இல்லை சார், எனக்கு வேணாம் சார், நான் சனீஸ்வரருக்கு போடலை, இதுக்கு போடலை அப்படிங்கன்னா மஸ்ட். தொழில் ரீதியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், பொருளாதார தடையாக இருக்கட்டும், உங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கல, ப்ரொமோஷன் வரலை சார், இன்னும் நான் மேன்மை அடையணும், என்னோட ஒரு வீடுக்கு 2 வீடு கட்டணும், கணவன் மனைவி அந்யோன்யம் வேணும், எல்லாம் வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு பவழம். இப்போ நம்ம வந்துட்டு சொன்னோம் ஏற்கனவே, ரூபி வந்துட்டு காஸ்ட்லி, ஆனால் அக்வாமெரினும் பவழமும் கம்மி. பவழமும் நான் ஏற்கனவே சொன்னேன் நிறைய வெரைட்டி வருது, ஆனால் அதில் போடுறது இட்டாலி பவழம் போடுங்க. ஏன்னா ஜப்பான் வந்துட்டு இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இட்டாலி 5000 ரூபா, ஜப்பான் வந்துட்டு 10,000 ரூபா. ஸோ இட்டாலி வந்துட்டு 3000 ரூபா 2000 ரூபாய்க்குலாம் கிடைக்கிது ஒரு கேரட் எல்லாம், புரியுதுங்களா? ஸோ பவழம் வந்துட்டு நல்ல பழம், அப்போ இட்டாலி பழம் ஒரு பழம் நீங்கள் போடுங்க, உங்களுக்கு பிளட் ஆல்வேஸ் யூ வில் பி ஆக்டிவ். சயின்ஸ் தான் மேடம், எல்லாம் நத்திங், நம்ம உடம்புல தான் இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு பொருள் போடும்போதும் ஒவ்வொன்று இருக்கும். இப்பெல்லாம் இதெல்லாம் பாருங்க, இது வந்துட்டு ஸ்மோக்கி குவார்ட்ஸ்னு போட்டுப்போம், இட் ஒன்ட் அலோவ் நெகட்டிவ். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ஜோசியம் பார்க்க வந்துட்டு டோர் விசிட்டும் போவேன், நிறைய பேர் வீட்டுக்கு கிரீனஸ் ரோட்லாம் போவேன். அப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க விஐபி. அப்போ ஒரு சில இடத்துல நெகட்டிவும் இருக்கும், புரியுதுங்களா? எனக்கு அதை அப்சர்வ் பண்ணாதான் நான் அவங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஸ்மோக்கி குவார்ட்ஸ்னு இந்த ஸ்டோன் பேர் பாருங்க, இது ஸ்மோக்கி குவார்ட்ஸ். இது வந்துட்டு இட் ஒன்ட் அலோவ் நெகட்டிவ், உள்ளே விடாது. உங்களுக்கு இதை மீறி பவராக இருந்ததுன்னா உங்களுக்கு லைட்டாக வைப்ரேஷன் காட்டும். இங்கே பாருங்க, இது வந்துட்டு டர்மலின், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது வந்துட்டு மல்டி டர்மலின். டர்மலின்ல வந்துட்டு பிளாக் தான் இருக்கும், கிரீன் இருக்கும். இது நீங்க கலர் பாருங்க, இட்ஸ் மல்டி டர்மலின். 9 கலரும் டர்மலின்ல கிடைக்காது, கிடைக்கும், இட்ஸ் பிட் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சிவ் கிடையாது. ஸோ இந்த மல்டி டர்மலின் போடுங்க. மல்டி டர்மலின் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவே வராது.
ஒரு மனிதனுக்கு எப்போ நெகட்டிவ் வரலையோ அந்த இடத்துல வந்துட்டு பாசிட்டிவ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல பாசிட்டிவ் வந்தாலே நெகட்டிவ் ஓன் கம் தேர். தொழில் ரீதியான நிறைய விஷயங்களும் சரி, ஸ்டோன் பற்றின விஷயங்களும் சரி, ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு நன்றி, தேங்க்ஸ். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன். பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் 9566363971 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்.